சாட்சி சொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர்கள் சாட்சி சொல்லலாம். Those who want to share your testimony, you can share your testimonies. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரின் சாட்சியாக இருக்கிறபடியால் நான் கர்த்தரை சொல்லியிருக்கிறேன். கடந்த மார்ச் 26ஆம் தேதி என்னுடைய குடும்பத்திலே நானும் சிக்கானே, என்னுடைய ஃபாதர்லாம் ஒரே டைம்ல சிக்கானோம். நான் எடுக்கிறோம். முதல்ல வந்து என்னுடைய ஃபாதர்லாம் வந்து மார்ச் 26 அன்னைக்கு he was completely unconscious. அதாவது அவருக்கு பல்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸில் வந்து அந்த சிஸ்டர் செக் பண்ணிட்டு எவ்ரிதிங் இஸ் நார்மல், பட் ஹி இஸ் நாட் ரெஸ்பாண்டிங். நாங்கள் எல்லாரும் கூப்பிட்டு பார்க்குறோம், தட்டி பார்க்குறோம், அவருக்கு பேச்சே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் அவரை கொண்டு போனாங்க ஐசியூக்கு. ஸ்ட்ரெயிட்டாக போய் ஐசியூவில் அட்மிட் ஆனாங்க. அந்த டைமில் கரெக்டாக எனக்கும் அதே மத்தியானத்தில் ஃபீவர், வாமிட், டயரியா அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ யூஸ்வலாக எனக்கு வந்து மைல்டு அல்சர் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் நான் ரொம்ப காரமாக எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு சம்டைம்ஸ் அந்த ஃபுட் பாய்சனிங் ஏற்படுறது உண்டு. ஸோ அதனால மேபி அது மாதிரி ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு நான் அது ரொம்ப சிவியரானதுனால வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக்கு போனேன். அவங்க யூஸ்வலாக வந்து ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, அது வந்து ஒரே நாளில் எனக்கு சரியாயிடும். ஸோ அதே மாதிரி அங்கே போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க, டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, வந்துட்டோம். ஒபே தான் பாவம் அப்படின்னா ஒபே அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவர் என் கூட வர முடியல. ஸோ கர்த்தருடைய கிருபையினால தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல மகனை கொடுத்ததுனால பிள்ளை என்னை கூட்டிகிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அந்த இடத்துல திரும்ப வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்துமே ஆல்மோஸ்ட் 6 to 7 டைம்ஸ் கண்டினியூஸ் டயரி ஆகிட்டே இருக்கு. வாமிட்டும் நிற்கலை. நான் தண்ணி குடிச்சாலுமே அது நிற்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருந்தது. சரி, திரும்ப என்ன பண்ணோம், அடுத்த நாள் அதே கிளினிக்கு போய் டாக்டர் நீங்கள் கொடுத்த மெடிசன் எனக்கு கேட்கலன்னு சொன்னப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரிப்ஸ் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 hours பாவம் வாஸ் வித் மீ. அந்த 3 hours என் கூட இருக்கணும் குழந்தை. 3 hours ட்ரிப்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறமும் உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா நம்ம அப்டமன் ஸ்கேன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் திரும்பவும் அகெயின் அன்னைக்கு நைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 6 to 7 டைம்ஸ் திரும்பவும் டயரி ஆச்சு. சரி, ஓகே, காலையிலுக்குள்ள செட்டில் ஆயிடும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நான் படுத்துட்டேன். திரும்ப அடுத்த நாள் மார்னிங்கும் எனக்கு கண்டினியூஸ்லி வாமிட், கண்டினியூஸ் டயரியா. ஐ வாஸ் நாட் ஈவன் ஏபிள் டு ஹேவ் வாட்டர். ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாலும் இட் இஸ் கம்மிங் அவுட் ஐதர் த்ரூ வாமிட் ஆர் த்ரூ டயரியா. இப்படி ரொம்ப பலகீனமாயிட்டேன். ஒரு ஸ்டேஜில் வந்து ஃப்ரைடே நைட், அந்த ஃப்ரைடே ஒரு ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆகும்போது 1 o'clock ஆகும்போது அந்த கிட்டத்தட்ட ஒரு 11 டைம்ஸ் ஐ வென்ட் டு வாஷ்ரூம். என்னால் முடியவே இல்லை. அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜில் ஒபேதப்பா ஃபோன் பண்ணி எனக்கு சுத்தமாக முடியல. ஐ திங்க் இதுக்கு மேலே எனக்கு தெரியல, எனக்கு நடக்க கூட முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஏன்னா அவங்க சொன்னாங்க, யூ கம் டு தி சேம் ஹாஸ்பிட்டல், நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு வந்து அன்றைக்கி நைட்டு ஆட்டோ பிடிச்சி அங்கே ஒபேதும் நானும் போயிருந்தோம். ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்க உடனே அட்மிட் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அட்மிட் ஆனால் இதில் என்னன்னா இந்த டாக்டர்ஸ்க்குலாம் எதுவுமே புரியல. ஏன்னா அவங்க வந்து உடனே அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அன்றைக்கி நைட்டே பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அதோட பிளட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் கேம் நார்மல், எல்லாம் நார்மலாக இருக்குது. ஆனால் அவங்க கண்டினியூஸாக ஒரு பக்கம் இன்ட்ராவெனஸில் மெடிசன் ஏறிட்டே இருக்குது, பட் நோ யூஸ், ஸ்டாப் ஆகவே இல்லை. டயரியா ஸ்டாப் ஆகவே இல்லை. ஐ வாஸ் லிட்ரலி டயப்பர்ஸ் அப்படி தான் சொல்லணும், அடல்ட் டயப்பர்ஸில் தான் இருந்தேன். ரொம்ப டெரிபிளான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியான வேலையில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் பின்ன ஈவினிங் சர்வீஸ்க்கு ப்ரே பண்ணி கிளம்புறதுக்கு இருந்த டைமில் ஐ ஹேட் அ ட்ரீம். அது விஷன் தான் சொல்லணும், ஒரு தரிசனம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ட்ரீமில் வந்து வரிசையாக நிறைய லேடிஸ் ரீத் தலையில் அந்த நெட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா கல்யாணத்துக்குலாம். ஸோ அந்த மாதிரி நெட்டு வச்சு எல்லாரும் ஒரு கடல் முன்னாடி நான் நிற்கிறேன். நிறைய லேடிஸ் நிற்கிறாங்க. இந்த சைடு ஓபேத் அவங்க அப்பா கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வானம் திறக்குது, எல்லாம் மேலே போகிறாங்க. they were so happy. சந்தோஷமாக மேலே ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து சந்தோஷமாக இருக்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அவங்க போக ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா அந்த 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 ஆவியில் வந்து நான் உணர்ந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. everyone was so happy. அவங்க போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான், நானும் போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் ஐ வாஸ் சீயிங் ஓபேத் அண்ட் ஓபேத்ஸ் ஃபாதர் ஒரு ஏக்கத்தோடு அவங்கள பார்க்குற மாதிரி. அதோட நான் அப்படியே எந்திரிச்சிட்டேன் அதுல இருந்து. இது என்ன தரிசனம், இது எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ஓபேத் அப்பாட்ட ஷேர் பண்ணேன். அந்த நிமிஷமே நானும் ப்ரேயர் பண்ணேன். நான் ப்ரேயர் பண்ணதாண்டவரே, நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய்னு சொல்லியிருக்கிறீங்களே கர்த்தாவே, அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஓபேத் அப்பாட்டே சொன்னேன். நம்ம குடும்பமாகவும் ஜெபித்தோம். அப்போ அந்த தரிசனத்தோட அர்த்தம் எனக்கு புரியலை. பட் அந்த வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அன்னைக்கு நைட்ல இருந்து கிட்டத்தட்ட 4-5 டியூட்டி டாக்டர்ஸ் மாறிட்டாங்க. 4-5 டியூட்டி டாக்டர்ஸும் வந்து ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்ஸ், ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க.
இப்படியே போயிட்டு இருந்தது தவிர they were not able to identify until Saturday 11 o'clock. அது வரைக்கும் I was suffering to the core. டாக்டர் கிட்ட எப்படி சொன்னேன், டாக்டர் ஐ ஃபீல் டெரிபிள், என்னால முடியல, நீங்க வந்து மெடிசின்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க, பட் இட் இஸ் கண்டினியூஸ்லி கோயிங், தேர் இஸ் நோ ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாவே சொல்றேன். ஞானிகளுடைய ஞானம் எல்லாம் பைத்தியமா இருந்ததை போலதான் இருந்தது. ஏன்னா அவங்க எல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்து பார்க்கறாங்க. எப்படி ஒரு ரேட்டுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்களோ இல்ல ஒரு ரேபிட்க்கு டெஸ்ட் பண்ணுவாங்களோ அந்த மெடிசன் மாத்திட்டே இருக்காங்க, பட் நத்திங் இஸ் ஒர்க்கிங் அவுட். ஒரே ஜெபம் பண்ண திரும்ப அதே வசனத்தை சொல்லி பிள்ளைகளையும் இஸ்ரவேல் கொண்டாவும் சமாதானத்தை காணுமா நீங்க சொன்னீங்களே தேவனே, இந்த ஞானிகளுக்கும் அவங்களுடைய ஞானம் எல்லாம் பைத்தியமா இருக்குது, நீங்க தான் ஞானம் கொடுக்கணும், இந்த டாக்டர்ஸ்க்கு நீங்க ஞானத்தை கொடுங்க, இவங்க அதை அனலைஸ் பண்ணி நீங்க உதவி செய்யுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஏன்னா அன்னைக்கு இன்னும் ஓபிதாவும் என் கூட இருக்க முடியல. நான் ஓபித்தையும் டிஸ்டர்ப் பண்ணேன், ஏன்னா அவன் குழந்தை ஆல்ரெடி ரொம்ப சஃபர் ஆயிட்டான், நைட்டு தூங்க முடியாம கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு அவனையும் அனுப்பிச்சிட்டேன். யாருமே கூட கிடையாது. ட்ரிப்ஸ் பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் சொல்லணும், ஏன்னா நம்மள அறியாமலே நம்ம டயர்டா தூங்கிடுவோம் இல்லையா அந்த மெடிசன் இதுல. நான் ப்ரே பண்ண, நீங்க என் கூட இருக்கிறீங்க, சரியான நேரத்துக்கு நான் முடிச்சு பார்ப்போம், நர்சஸ் கூப்பிட்டவே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. கர்த்தர் நல்லவரா இருந்தாலும் எல்லாத்துலயும் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பிளட் ரிவர்ஸ்ல போச்சு, மற்றபடி எல்லா டைமும் நான் முடிச்சு நர்சஸ் கூப்பிட்டு நான் பார்த்துக்கிட்டேன். கர்த்தர் மிகவும் நல்லவரா இருந்தால் அந்த 11 o'clock வந்து ஒரு டாக்டர் வந்து அந்த ப்ரேயருக்கு அப்புறம் ஒரு டாக்டர் அனலைஸ் பண்ணிட்டு டைஃபாய்டுக்கான டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, டைஃபாய்டு டெஸ்ட் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி லெட் மீ ஸ்டார்ட் தட் மெடிசன், அந்த ஆன்டிபயோட்டிக் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, யூ வில் பி ஆல் ரைட் பை சண்டே நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஐ ஃபெல்ட் a difference. கொஞ்சம் கொஞ்சமா அது ரெக்கவர் ஆகி நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து கர்த்தருடைய பெரிதான கிருபையில சண்டே நைட் உண்மையாவே ஐ வாஸ் ஆல் ரைட். மண்டே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நான் டிஸ்சார்ஜ் ஆகும்படியா இருந்துச்சு. ஆனால் பயங்கர ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம சென்றோம். என்னோட பேசிக் ஹேபிட்டையும் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் போய் அட்மிட் ஆயிருந்தது ஜென்ரல் வார்டில் வந்து என் கூட யாராவது வந்து நான் யாராவது கூப்பிட்டேன்னா கூட அவங்க என் கூட இருக்கணும்னா அவங்க அந்த சேர்ல தான் உட்காந்துருக்கணும். நான் ரொம்ப முடியாம நிலைமையிலாம் இல்லை. ஐ வாஸ் கான்ஷியஸ். ஸோ எதுக்காக இன்னொருத்தவங்களை நம்ம வந்து கஷ்டப்படுத்தணும், வந்து நம்மளை கூட உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுல ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல்லாக. யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துல இருந்தேன். கர்த்தர் உண்மையாவே நல்லவர், அற்புதமாய் நடத்தினார். எல்லாருக்கும் சிக்கானோம், உபயோகமாவே சிக்கானாங்க. ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில எல்லாருமே காணப்பட்டோம். இருந்தாலும் தேவன் நல்லவரா இருந்து என்னுடைய மாமனார் எனக்கு முன்னாடி நான் டிஸ்சார்ஜ் ஆகும், அடுத்து நான் டிஸ்சார்ஜ் ஆகும், கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஃபுட்லுக்கு கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஓபேத் என்ன பண்ணுவான், என்னுடைய மதர் என்ன பண்ணுவாங்க, எப்படி சமைக்க போறாங்க, மேனேஜ் பண்ண போறாங்க. என்னுடைய கிருபையில ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்களே ஸ்டே பண்ணி அவங்க டேக் கேர் பண்ணிவிட்டாங்க. வீட்டுல இருந்து பொறுத்த வரைக்கும், ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் என்னுடைய கிருபைனால ஒருவேளை நான் முன்னாடி ஸ்கூல்ல ஒர்க் பண்ண மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த இன்சூரன்ஸ்லாம் இருந்திருக்காது. கர்த்தர் ஒரு சரியான இடத்துல என்னை கொண்டு வந்து சேர்த்ததுனால அங்க நல்ல ஒரு இன்சூரன்ஸ் பேக்கேஜ் இருந்ததுனால நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேரவும் ஒரு குறைவும் கிடையாது. உணவுக்கெல்லாம் எந்த குறைவும் இல்லாதபடி தேவன் சிம்பிள். இன்னும் சொல்லணும்னா ஐ டுக் சோ மச் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லணும். நல்ல ரெஸ்ட் கொடுத்தாரு கர்த்தர், நல்ல உணவு கொடுத்தாரு. எல்லா விதத்திலையும் தேவன் அற்புதமாய் நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இன்று நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபையை தேவனுடைய நாமம் மகிமைப்படுவார்.